சில அறிமுக நடிகைகள் அல்லது நடிகர்களிடம் அவர்களிடம் அழகும் நடிப்பு திறமையும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் பெரிய ஆட்களாக வருவார்கள் என நினைத்தால் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனம் அவரை ஒப்பந்தம் செய்யும் போது குறைந்தது 3 வருடங்கள் வரை வேறு எந்த படத்திலும் நடிக்கக்கூடாது, எங்களை மீறி எந்த படத்தில் ஒப்பந்தம் ஆகக்கூடாது, எங்கள் தயாரிப்பில் மட்டும்தான் நடிக்க வேண்டும் என்றும் ஒப்பந்தமே போட்டு விடுவார்கள். அப்படி அவர்கள் நடித்து வெளியான முதல் படம் ஹிட்டாகி லட்சங்களை கொட்டி கொடுக்க வேறு தயாரிப்பாளர்கள் வந்தாலும் சம்பந்தப்பட்ட நடிகர் நடிகைகளால் ஒப்பந்தத்தை மீறி செயல்பட முடியாது. வேறு வழியின்றி ஒப்பந்த காலம் முடியும் வரை காத்திருக்க வேண்டும். இது இப்போது மட்டுமல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே நடந்துள்ளது. இன்னும் சொல்ல போனால் அவரது படப்பிடிப்பிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்து அவரால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை உருவானதும் உண்டு. பலருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போது கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதுவதில் பிரபலமாக உருவாகி வந்தார். எம்ஜிஆரின் சில படங்களுக்கு தொடர்ந்து வசனம் எழுதி வந்தார். அப்படி அவர் வசனம் எழுதிய படங்களில் ஒன்றுதான் அபிமன்யு. அப்போதான் எம்ஜிஆரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த காலகட்டம் அது. இந்த படத்திற்கும் கலைஞர் கருணாநிதி தான் வசனம் எழுதினார். எம்ஜிஆர் இதில் அர்ஜுனனாக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் கதாநாயகனாக டைட்டில் கதாபாத்திரமான அபிமன்யுவாக நடித்திருந்தவர் SM குமரேசன் என்கின்ற நடிகர் தான். ஆனால் முதலில் இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டிருந்தவர் SSR என அனைவராலும் அழைக்கப்படும் லட்சிய நடிகர் SS ராஜேந்திரன் தான். சொல்லப்போனால் எம்ஜிஆரும் கலைஞரும் கூட இந்த கதாபாத்திரத்தில் SSR தான் நடிக்க வேண்டும் என சிபாரிசு செய்துதான் அவரை உள்ளே அழைத்து வந்திருந்தார்கள். படப்பிடிப்பு துவங்கி ஓரிரு நாட்கள் நடைபெற்ற போது SSR நடித்த காட்சிகள் படக்குழுவினரிடம் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றன. ஆனால் அப்போதுதான் எதிர்பாராத இடியாக படக்குழுவினருக்கு அந்த செய்தி வந்தது. அதாவது அப்போதைய காலகட்டத்தில் பெரும்பாலான நடிகர்கள் மேடை நாடகங்களும் நடித்து கொண்டு திரைப்படத்திலும் நடிப்பார்கள். அப்படி அந்த சமயத்தில் நடிகர் SSR அப்போது பிரபலமாக இருந்த TKS நாடக குழுவில் தொடர்ந்து நடிப்பதற்காக அக்ரிமெண்டில் கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டு நடித்து வந்தார். ஒப்பந்தத்தின்படி அவர் ஒப்பந்த காலம் முடியும் வரை வேறு படங்கள் எதிலும் நடிக்க முடியாது. நாடகம் நடக்காமல் நாட்கள் ஃப்ரீயாக இருந்தால் கூட படங்களில் நடிக்கக்கூடாது. இந்த நிலையில்தான் SSR இப்படி அபிமன்யு படத்தில் நடிப்பதை கேள்விப்பட்ட TKS நாடக குழு சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இது குறித்து நோட்டீஸ் அனுப்பியது. அதில் எங்கள் ஒப்பந்தத்தின்படி SSR எந்த படத்திலும் நடிக்க முடியாது, எப்படி அவரை ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்பையும் நடத்துகிறீர்கள், உடனடியாக அவரை அந்த படத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், இல்லை என்றால் நீதிமன்றம் மூலமாக நாங்கள் உங்கள் படத்தை தடை செய்யும் விதமாக நடவடிக்கை எடுக்க நேரிடும் என நோட்டீஸ் அனுப்பினார்கள். அபிமன்யு பட தயாரிப்பு நிறுவனமும் வேறு வழியின்றி தங்கள் படம் தடைபடக்கூடாது என்பதற்காக SSRக்கு பதிலாக SM குமரேசன் என்கின்ற நடிகரை நடிக்க வைத்தனர். அந்த நிலையில் எம்ஜிஆர் கலைஞர் இருவருமே வளர்ந்து வந்த காலகட்டம்தான் என்பதால் அவர்களின் செல்வாக்கு SSRஐ தடுத்து நிறுத்தும் அளவிற்கு வளர்ந்திருக்கவில்லை. அதனால் SSR அந்த படத்திலிருந்து விலகுவதை அவர்கள் வேறு வழியின்றி கையை பிசந்தபடித்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். எம்ஜிஆருடன் இணைந்து நடிப்பதற்கான, அதுவும் கலைஞரின் வசனத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போல தான் இந்த படத்திலிருந்து விலக வேண்டி இருக்கிறதே என கண்ணீர் மல்க எம்ஜிஆர் உள்ளிட்ட படக்குழுவினரிடம் விடைபெற்று சென்றாராம் SSR. இது இப்படி என்றால் எம்ஜிஆர் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே அவருடன் சண்டை போட்டுக்கொண்டு பாதியிலேயே கிளம்பிய நடிகை ஒருவரும் இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த ஜோடிகளில் ஜெயலலிதா, சரோஜா தேவி ஆகியோர் தான் அதிக அளவில் ரசிகர்களை கவர்ந்தனர். இவர்கள் இருவர் தான் அதிக படங்களிலும் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்துள்ளனர். ஆனால் இவர்கள் திரையுலகில் நுழைவதற்கு முன்பே, அதாவது எம்ஜிஆர் வளர்ச்சி பெற துவங்கிய காலகட்டத்தில் அவருக்கு ஜோடியாக சில படங்களில் நடித்தவர் நடிகை பானுமதி. பானுமதியை பொறுத்தவரை அவரை இன்னொரு எம்ஜிஆர் என்றே சொல்லுவார்கள். காரணம், அவரும் எம்ஜிஆருடன் சம காலகட்டத்தில் வளர்ந்து உயரத்தை தொட்டவர். நடிப்பு மட்டுமல்லாமல் பாடல், டைரக்ஷன், பட தயாரிப்பு என எல்லா ஏரியாவிலும் கெத்து காட்டி வந்தார் பானுமதி. அதனால் மற்ற நடிகைகள் எம்ஜிஆருடன் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் பானுமதியை பொறுத்தவரை நேரமும் தேதியும் இருந்தால் மட்டுமே ஓகே சொல்லி நடித்து வந்தார். அப்படி சில படங்களில் நடித்து வந்த சமயத்தில் ஒரே நேரத்தில் பானுமதியும் ஒரு படம் தயாரித்தார், எம்ஜிஆரும் ஒரு படம் தயாரித்தார். எம்ஜிஆர் தயாரித்த படத்தின் பெயர் நாடோடி மன்னன். அது மட்டுமல்ல, அந்த படத்தின் மூலம் முதன் முறையாக இயக்குநராகவும் மாறினார் எம்ஜிஆர். அந்த படம் ஆங்கிலத்தில் வெளியான ஜென்டாவின் கைதி என்கின்ற ஆங்கில நாவலை தழுவி உருவாக்கப்பட்டது.
இதில் ஆச்சரியம் என்னவென்றால் பானுமதியும் அதே நாவலை தழுவித்தான் தனது படத்தை தயாரிப்பதாக இருந்தார். இப்படி எம்ஜிஆரும் அதே கதையை தயாரிப்பதாக கேள்விப்பட்ட பானுமதி நேரடியாகவே அவரிடம் சென்று, நான் பல மாதங்களாக இந்த கதையை படமாக்க வேலைகளை செய்து வருகிறேன், நமக்குள் போட்டி வேண்டாம், உங்கள் கதையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் எம்ஜிஆர், நான் பல வருடங்களாக இந்த கதையை படமாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறேன், அதனால் தான் நானே இந்த படத்தை டைரக்ஷனும் செய்கிறேன். அதே சமயம் நீங்கள் அந்த கதையை அப்படியே எடுக்கிறீர்கள். நான் அந்த கதையில் உள்ள முக்கிய கருவை மட்டும் எடுத்து என்னுடைய பாணியில் வேறு விதமாக திரைக்கதையை அமைத்திருக்கிறேன். 2 பேருமே எடுப்போம், எந்த படம் ஓடுமோ ஓடட்டும் என்று கூறினார். இதனால் அப்போதைக்கு கோபமாக சென்ற பானுமதி கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் எம்ஜிஆரிடம் வந்து, நான் அந்த படத்தை தயாரிப்பதை நிறுத்திவிட்டேன் என்று கூறினார். அப்போது எம்ஜிஆர், பானுமதி சற்றும் எதிர்பாராத விதமாக, நாடோடி மன்னன் படத்தில் நீங்கள் கதாநாயகியாக நடிக்கிறீர்கள் என ஒரு சர்ப்ரைஸ் செய்தியை அவருக்கு கூறினார். பானுமதியால் இதை நம்ப முடியவில்லை. காரணம், இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகும் கூட எம்ஜிஆர் தன்னை அவரது படத்தில் நடிக்க அழைக்கிறாரே என்று. ஆனாலும் பெரிதாக ஆச்சரியத்தை காட்டிக்கொள்ளவில்லை. உடனே எம்ஜிஆரிடம், உங்கள் தயாரிப்பு, உங்கள் டைரக்ஷன் என்று சொல்கிறீர்கள், நான் எப்போதுமே சுதந்திரமாக பணியாற்ற வேண்டும் என விரும்புகிறேன், அதனால் இந்த படத்தில் நடிப்பது செட் ஆகுமா என்று கேட்டுள்ளார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நடிக்கிறீர்கள் என்று உறுதியளித்தார் எம்ஜிஆர். ஆனால் பானுமதி பற்றி அறிந்தவர்கள், எம்ஜிஆர் எத்தனை நாள் இவரை வைத்து படப்பிடிப்பு நடத்தப் போகிறார் பார்க்கலாம், சீக்கிரமே பானுமதி இந்த படத்தை விட்டு வெளியேறி விடுவார் என்று சொன்னார்கள். அவ்வளவு ஏன், இந்த படத்தில் சம்மதமா, நான் உங்கள் கூட வர சம்மதமா என பானுமதி ஒரு பாடலை அவரே பாடி நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்ட சமயத்தில் பானுமதியின் நடவடிக்கைகளை பார்த்து எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணியே, இந்தாமா முதல்ல இந்த படம் முழுக்க எம்ஜிஆர் கூட வருமானு பார்க்கலாம் என கிண்டலாக சொன்னாராம். அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் நன்றாகத்தான் சென்றது. ஆனால் அடுத்தடுத்த சில நாட்களிலிருந்து எம்ஜிஆர் அவ்வப்போது காட்சிகளில் பல மாற்றங்களை செய்ததை கண்டு கடுப்பானார் பானுமதி. இந்த படத்தில் எம்ஜிஆர் முதல் முறையாக டைரக்ஷன் செய்ததால் அவருக்கு உதவியாக மிகப்பெரிய ஜாம்பவான் இயக்குனரான டைரக்டர் கே. சுப்பிரமணியம் டைரக்ஷன் மேற்பார்வை பொறுப்பை ஏற்று பணியாற்றி வந்தார். ஒரு கட்டத்தில் பொறுத்துக்கொள்ள முடியாத பானுமதி எம்ஜிஆரிடம் நேராகவே சென்று, மிஸ்டர் எம்ஜிஆர், நீங்கள் என்ன படமாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள்? எடுத்த காட்சியை திரும்ப திரும்ப எடுக்கிறீர்களே, பேசாமல் டைரக்டர் கே. சுப்பிரமணியனிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் நடிக்க மட்டும் செய்யலாமே என்று கேட்க, அதற்கு எம்ஜிஆர் மறுத்துவிட்டார். அப்படி என்றால் இனி இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன் என்று கூறி பாதிலேயே படத்திலிருந்து விலகிவிட்டார் பானுமதி. ஆனாலும் எம்ஜிஆர் புத்திசாலித்தனமாக அந்த படத்தில் பானுமதி பாதியிலேயே உயிர் தியாகம் செய்வது போன்று காட்சியை அமைத்து அழகாக சமாளித்து விட்டார். அது மட்டுமல்ல, பானுமதி படத்தில் பாதியிலிருந்து விலகி சென்றாலும் அவருக்கு பேசப்பட்ட முழு சம்பளத்தையும் அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். ஆனால் அந்த சம்பளத்தை எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாவுக்கு திருப்பி அனுப்பி வைத்தார் பானுமதி. நாடோடி மன்னன் படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. எம்ஜிஆருக்கும் பானுமதிக்கும் எவ்வளவோ மனக்கசப்புகள் இந்த படத்தின் போது நடந்திருந்தாலும் இந்த படத்தின் வெற்றி விழாவில் கலந்து கொள்ள பானுமதிக்கு அழைப்பு விடுத்தார் எம்ஜிஆர். படத்தின் வெற்றி விழாக்கள் பல இடங்களில் நடைபெற்றது. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும், அதுவும் அறிஞர் அண்ணா கலந்து கொண்ட ஒரு பாராட்டு விழாவில் மட்டும் கலந்து கொண்டார் பானுமதி. அதே சமயம் இந்த படத்தின் வெற்றியில் பானுமதிக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு என்று வெளிப்படையாக மேடையிலேயே பேசி பானுமதியின் கோபத்தை தணித்ததுடன் தங்களுக்குள் இருந்த மனஸ்தாபத்தையும் அகற்றினார் எம்ஜிஆர்.